ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து என்ன சமைக்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே காமிக்கிறேன் என்னென்ன சமைக்கிறோம்னு. இங்கே பாருங்கள், இது பைரவுக்கு பால். இது ஏற்கனவே பால் காய வச்சாச்சு, டீ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது பைரவுக்கு சாப்பாடு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூழு தாங்க. கூழு தான், அதுவும் சோளக்கூழு. எப்படி பார்த்தீங்கன்னா ருசியான சோளக்கூழு பாருங்கள். நைட்டே வந்து மாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து அந்த குப்பி வந்திருக்கும். இப்போ தான் இதை காய்ச்சணும். தொண்டை சரியில்லைங்க. தண்ணி கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான தண்ணிங்க இது பாருங்கள். பாலை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து கூழை காய்ச்சலாம். உங்களுக்கு கூழ் காய்ச்சுற வீடியோவை இதில் நான் வந்து போடுறேன். இதுதானே இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு என்னென்னா கூழ் வந்து கத்திரிக்காய் மாடி தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்தேன். அந்த கத்திரிக்காயை தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் போட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் தான். தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் இருக்குது, வெங்காயம். சூப்பரான காம்பினேஷன் எங்கள் வீட்டில். இருங்க, இந்த டீ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா. இதுக்கு சீனி போடணும். எனக்கு பால் ஏற்கனவே காய வச்சு வச்சுட்டேன். நீ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்து இந்த வேலைகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கலாம். பார்த்திங்களா, அந்த கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான தண்ணியை வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இது கொதிஞ்ச உடனே கொதி வந்த உடனே சிம்மில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா கரைச்சிக்கிறணும். கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல். ஏன்னா கை விட்டுட்டோம்னா வந்து கட்டி ஆயிரும். பாருங்க, பைரவுக்கு சாப்பாட்டுக்கு விசில் வந்துடுச்சு. இது நீ இறக்கி வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கூழை காய்ச்சிக்கிட்டு அப்படியே போய் பாலை குடிச்சிக்கிட்டு வெங்காயத்தை உரித்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் போடலாமுங்க இன்றைக்கி. சரி, போதும். எத்தனை விசில்? மொத்தம் 3 விசில் தானே. 2 வந்திருக்கிற. இன்னும் ஒன்று வந்துரு. நான் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறேன். டக்கு வந்துருச்சு. நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், டீயுமே வந்து கொதிஞ்சு வந்திருக்கு. நம்ம இதுக்கு கொஞ்சம் வந்து சுகர் சேர்க்கலாம். அதுக்கு ஜீனி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அப்போ ருசியாக இருக்கும். ருசியான இதில் என்னென்னா இந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னென்னா வந்து 3 ரோசஸ் தான் வாங்குகிறேன். இதில் வந்து அந்த 3 ரோசத்தில் வந்து எல்லாமே கலந்துருக்குறாங்களா, சூப்பராக இருக்குங்க. வேணும்னா இதோட சேர்த்து அதிலே புதினா அதிமதுரம் எல்லாமே கலந்துருக்குறாங்க. அதனால் இது வந்து நேச்சர் கேர். இந்த டீ தூள் பேர் சூப்பராக இருக்கும். நான் வந்து அதைத்தான் இன்றைக்கி இதோட வாங்கி பயன்படுத்துகிறேன். உண்மையிலே எனக்கு வந்து அந்த மூக்கு சளி பிடிச்சிருக்கிறது, ஒரு மாதிரி தொண்டை கலர் ஓரளவு சரியாயிடுச்சு. இது நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படி இந்த தண்ணி காய்ஞ்சிருச்சுங்க பாருங்கள். கொதி வந்துருச்சு. வேறு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அந்தந்த இடத்துல அதை எடுத்து வச்சிட்டோம்னாவே வேலை கம்மியாயிடும் நமக்கு. இன்னும் பாத்திரங்கள் தான் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது. விளக்கலாம். அப்படியே ஒரு வேலையாக பார்த்து முடிச்சுட்டு பாருங்கள். அந்த ஒரு பக்கம் தொடச்சிட்டேன். நான் தொடச்சிட்டு தான் இப்போ சமைக்கிறது பூராமே வந்து எடுத்து வைப்பேன். தொடச்சி வச்சுருவேன். முதல்ல வந்து நம்ம சமைக்கிற பாத்திரத்தை பாருங்கள். பார்த்தீங்களா, தொடச்சி வச்சுட்டு இதில் வந்து நான் அப்படியே இந்த பிரிமனையை போட்டு இப்படி வந்து தூக்கி சமைச்சு இப்படி வந்து மூளையில் வந்து அப்படியே சேர்த்துடுவேன். நான் அடுத்து இந்த காலி இடத்துல அடுத்தடுத்து சமைக்கிற தூக்கி வச்சுடுவேன். நான் பாருங்கள், இப்படி தான் என்னோடய வேலையெல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அப்பப்போ அந்த வேலையில் வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா மொத்தமாக செய்யும்போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அடுத்தடுத்து சின்ன சின்ன வேலையாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அதனால தான் இந்த மாதிரி. எது என்னோடய வழக்கம், உங்களுக்கு எப்படியோ தெரியலைங்க. அடுத்து வந்து கூழுக்கு வந்து தண்ணி வந்து கொதிய ஸ்டேஜ் இருக்குது. நம்ம அதுக்குள்ள நல்லா வந்து இது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக உப்பு போட்டால் தாங்க, எப்படி நம்ம மாவு அரைச்சி லைட்டாக உப்பு போட்டு அது பொங்கி வர்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தாங்க உப்பி வரணும். அதே மாதிரி சோளக்கூழுக்குமே கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் ஊறணும். சோளத்தை வந்து ஊற வச்சுட்டு கிட்டத்தட்ட நான் 4 மணி நேரமே ஊற வச்சேன். 3 to 4 மணி நேரம் சோளத்தை வந்து ஊற வச்சுட்டு நான் வாங்கியிருக்கிறது வந்து வெள்ளைச்சோளம். நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு தாங்க மிக்சி சாரில் போட்டு, நம்ம வந்து என்கிட்ட உரலெல்லாம் இல்லை.
அதெல்லாம் மிக்சி சாரில் போட்டு தண்ணி நல்லா வடிச்சிடணும். ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கழுவி ரெண்டு கழுவு 3 கழுவு கழுவி நல்லா வடிச்சிட்டு அந்த மிக்சி சாரில் போட்டு ஒரு 3 ஓட்டு நிப்பாட்டி ஒரு 3 ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா மாவு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மாவு பதத்துக்கு வந்துடும். அப்படியே அதை ஏன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். 2 தடவை நான் பாருங்க இந்த டம்ளர் தான் 2 டம்ளர் போட்டேன் நான் சோளத்தை வந்து. அதனால் 2 வாட்டி அடித்தேன். நான் சின்ன ஜாரில் தான் போட்டு அரைப்பேன். அதனால் 2 வாட்டி அரைச்சாப்பிட்டு மாவு அந்த ரசப்பொடி அரைக்கிற ஜார் பார்த்திங்கன்னா அதில் தான் நான் அரைச்சேன். அதில் தான் 2 தடவை போட்டு அப்படியே ஒரு அரைச்சம்பு தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள். அரைச்சம்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி பதமாக இருக்கணுங்க. இப்படி தண்ணி பதமாக இருக்கும்போது லைட்டாக உப்பு போட்டு உப்பை கரைச்சி அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருவேன். காலையில் எடுத்தோம்னா அந்த கூழ் அந்த பச்சை வாசனை பூரம் போயிடும். இந்த சோளத்தோட பச்சை வாசனை பூரம் போயிடும். அப்படியே நம்ம காய்ச்சணும் வருது மனம் இம்முட்டு மனம் இருக்குது அப்படின்னா அவ்வளோ மனமாக இருக்குது. இது அப்படி மாதிரி தண்ணி கொதிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, தண்ணி கொதிக்குதுங்களா? இந்த கொதிக்கிறப்ப டீயுமே கொதிஞ்சிருச்சு. நான் சிம்மில் போட்டிருக்கிறேன். அவர் இன்னும் உட்காந்துருக்கிறாரு. எங்கள் வீட்டுக்காரரும் உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு தான் இதை சிம்மில் பாருங்கள். இப்படி கொதிக்கிறப்ப சிம்மில் போட்டணும். சிம்மில் போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கூழை வந்து கிளறணும். கூழ் கிளறதுக்கு ஸ்பூன் பயன்படுத்த மாட்டேங்க. இருங்க கைவிடாமல் கிளறணும்ல. எங்கள்கிட்ட அந்த அகப்பையெல்லாம் இல்லை. அதனால் வந்து கூழ் கிளறதுக்கு ஒரு கரண்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரண்டி, அதாவது மீன் குழம்புலாம் எடுப்போம் பார்த்திங்களா, உடையாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு இந்த கரண்டி இப்படியே விடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுருக்கேன், ஒரு கையில் வேலை செய்யணும், பண்ண முடியாது. கூழை ஒரு கையில் ஊற்றணும், ஒரு கையில் கிளறணும். அதனால் அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். கூழ் கிளறும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், ஊற்றியாச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் ஊற்றி சிம்மில் விட்டா தானே வந்து கட்டி விடுறது. இது வந்து அதுதான் பாருங்கள், செல்லில் எடுக்கிறதுக்குள்ளே அது கட்டி சேர்ந்துச்சு பார்த்திங்களா. இப்படியே கிளறணுங்க. அதனால தான் சிம்மில் போட்டுக்கிறேன். கிளறணும். இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமுங்க. ஏற்கனவே நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். நம்ம கூழ் கரைக்கும் போது தயிர் ஊற்றி கரைப்போம். அதனால் போதும். அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பத்தாது. நல்லா அப்படி கிளறி விடலாம். பார்த்திங்களா, லேசாக விட்டாலுமே வந்து கட்டி சேர்ந்துருது. அதனால தான் இதை கழிக்கலாம். ஏன்னா அடுத்து டீயை வந்து வெறுக்கப்பாரு. இதை காணாமப்பா, கைப்பிடி டீ குடிக்கிறேன். ஏன்டா என்னோடக்கு வந்து கைப்பிடி இல்லையா, அதனால தான் இப்படி பிடிச்சி இப்படி இருங்க. நானே கை வைப்பேன். இது என்னோட ஐடியா. கைப்பிடி இல்லையா, அப்படி இருந்து நான் உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்ட்டு தான் நான் இதை விடாமல் கிட்டத்தட்ட வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷமாக விடாமல் இந்த டீ வைக்கிற பாத்திரத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்படி நீ ஓட்டை ஆனால் தான் உன்னை விடுவேன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கேன். சரி போங்கன்ட்டு இப்போல்லாம் மூடி வச்சிடலாம். மாமா இந்த டீ போட்டேப்பா, வாப்பா. ஆறி போயிடும். மூடி வச்சுருவோம். எங்கள் வீட்டுக்காரன் மாமானு தான் கூப்பிடுவேன். அப்போ இருந்து கல்யாணம் முடிச்சதுலேருந்து எங்கள் வீட்டுக்காரன் மாமானு தான். அப்படி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஏங்க போங்க வாங்கலாம் என் வாயில் வரவே மாட்டேங்க. நானும் தான் கூப்பிட்டு பார்க்குறேன். கூப்பிட்டா அவர் சிரிக்கிறார். ஏன்னா இத்தனை வருஷமாக கூப்பிட்டு இப்போ ஏண்டி என்னை ஏங்க போங்க வாங்குறேன்னு கூப்பிட்றேன்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதனால் அது வேணான்ட்டார். மாமான்னு கூப்பிட்டா இன்னும் உறவு கூடுற மாதிரி அப்படி நினைக்கிறாரு. அது ஏங்கன்னு கூப்பிட்றது வந்து அவருக்கு வந்து தூரமாக தெரியுதாம்மா. மாமான்னு கூப்பிட்றதே அவருக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதாம்மா. அதனால் நீ அதவே கண்டினியூ பண்ணி யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கிறாத. நீ என்னை எப்பயுமே மாமானே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா மாமான்னு கூப்பிட்டுன்னா சில பேர் சொன்னாங்க, என்ன மாமா அப்படின்ட்டு, என்ன உறவு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இது பண்ணாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு சரியான பதிலடி. எப்படி ஆரம்பத்துலேருந்து எது கூட்டமாக தாங்க பழக்கமாக இருக்கும். கூழ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஐயோ மணக்குதுங்க. மண கொடுக்குறாங்க. செம்மையாக மணக்குதுங்க. இதுக்கு லைட்டாக கட்டி சேருது. விடாமல் கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணாமையே நான் வச்சுருக்கேன்.
சூப்பராக இருக்கும். பாப்பா என்ன மனம் சோளக்கோள். இன்றைக்கி நீ தாண்டா எங்களுக்கு தீனி. எப்படி இன்றைக்கி சோளக்கோளை சும்மா அடித்து விழுத்துறோம். இது 2 நாளைக்கு வரும். ஏன்னா பார்த்து பார்த்தீங்களா நல்லா வேகணும். இது வந்து கொதிக்கணும், கொதக்கணும் கொதிக்கணும். சரிங்க மக்களே, பாய் மக்களே. நானுமே வந்து பால் குடிக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நீ வேலையை முடிச்சுட்டு வா சேர குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அறிய வச்சுட்டாரு. இந்த கூழுந்தா பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? கொதி கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கை விடாமல் தானே கிளற போகிறேன். அதனால தான் வரணும். கிளறிக்கிட்டே இருக்கணும். அகப்பறந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 2 டபக்கு திருகிறதுக்கு அது இல்லை. அதெல்லாம் இந்த காலத்தில் தான் வச்சுருந்தாங்க. சரிங்க பாய் மக்களே.